நம சிவாய. ஒருவருடைய பெயரில் எந்த எழுத்து ஆதிக்கம் இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். அதிகமான பேருக்கு இந்த ஏ என்ற எழுத்து அந்த பெயரில் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் ஜே என்ற எழுத்தை பற்றி பார்ப்போம். ஜேங்கிற இங்கிலீஷ் எழுத்துக்கு ஆதிக்க எண் 1. 1ன்னு வரும்பொழுது ஆதிக்க கிரகம் சூரியன். இந்த எழுத்தை ஜே என்ற எழுத்தை ஜெயராமன் அந்த மாதிரி ஜே முதல் எழுத்தாகவோ அல்லது அதுக்குள்ள அதிக எண்ணிக்கையில் அமையும்படியோ பெயரை கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் அன்பான இதயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆண்களின் பெயர் ஜே என்று தொடங்கினால் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பெண்கள் என்ன நினைப்பார்கள் என்று மிகச் சரியாக யூகித்து கூறிவிடுவார்கள். அதே நேரத்தில் பெண்களுடைய பெயர்களில் இந்த ஜே என்ற எழுத்து ஆதிக்கம் இருந்தால் அவர்கள் ஆண்களின் மனதை படித்து விடுவார்கள், அதை பற்றி சொல்லிவிடுவார்கள். நல்ல நிர்வாக சக்தி இருக்கும், அதிக தன்னம்பிக்கை இருக்கும், நல்ல ஊக்கம் இருக்கும், உற்சாகமுடையவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் பிறர் கூறும் போதனைகளை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். தங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது மற்றவர்கள்தான் என்று இவர்கள் நினைப்பார்கள். அப்படி நினைக்கலாம். புகழை விரும்புவார்கள், பதவியை விரும்புவார்கள். ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஒருவர் மற்றவரிடம் ஆழ்ந்த நட்பை விரும்புவார்கள். அதே நேரத்தில் மேன்மையான பண்புடன் பழகுவார்கள். மேலான லட்சியங்களுக்காக தானாகவே அநேக கஷ்டங்களுக்கு வலிய ஆட்படுவார்கள். அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இலக்கியங்களிலும் கலைகளிலும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் தன்னை போல் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். மற்றவர்கள் தன் கருத்துப்படியே நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஸோ உங்களுடைய பெயரில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜே என்ற எழுத்து ஜெயராமன், ஜெயசங்கர் அந்த மாதிரி ஜேங்கிற எழுத்து ஆரம்பித்தாலும் சரி, அந்த பெயரில் 2, 3 தடவை 4 தடவை திரும்ப வந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரி பார்த்துக்குங்க. பெயரியல் ஜோதிடம் சொல்லுகின்ற இந்த குணாதிசயங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.